ஒரு 5 ஃபார்முலா தான். அந்த 5 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கணக்குல ஒரு டவுட் வராது. மைனஸ் 1 இன்டு டி. ஸோ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வைக்க போறீங்க? அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 ரைட்டா? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? லேடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா? ஸோ பொதுவா லேடிஸ் தான் செய்வாங்க இந்த மாதிரி சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கணும். வெல்கம் டு சுபிக்ஸம் அகாடமி. நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஏபிஜிபி அப்படிங்கிற முக்கியமான கான்செப்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஏபி அப்படின்னா என்ன? அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர். ஜிபி அப்படின்னா என்ன? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்குத்தொடர். தமிழ்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ இதுல ஒரு 5 ஃபார்முலா தான். அந்த 5 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கணக்குல ஒரு டவுட் வராது. சரி, இப்போ ஏபினா என்ன, ஜிபினா என்ன? ஸோ 1 2 3 5 ரைட்டா? ஸோ இதுல என்ன வருது அப்படின்னா தப்பேன். ஸோ ஏபி அப்படின்னா என்னன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன? 1 3 5 7 9 இப்படி ஒரு தொடரை நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஸோ இப்போ இதுல பாருங்க எல்லா நம்பருமே எப்படி ஈவனா 2 கூட்டிக்கிட்டே போகுது பாருங்க. ஸோ இதுல 2 கூடி இருக்கு, இதுல 2 கூடி இருக்கு, இதுல 2 கூடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா அந்த சேம் நம்பர் வந்து கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். ப்ராக்ரஸ்னா என்னது? அப்படியே கண்டினியூஸா அதுல இருந்துகிட்டே இருந்தா தான் அது ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்ததுனால இது நம்ம என்ன சொல்றோம்? அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே இது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னன்னா 1 2 4 8 16. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாருங்க 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது சரியா? ஸோ இதான் கிராஜுவல், அதாவது கீழே உள்ள இருந்து இது கான்ஸ்டன்டா இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ஏபி ஜிபி அப்படின்னு நம்ம வரையறுத்துக்கலாம். சரி, இப்போ இதுல கணக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இப்போ 1 3 5 7 இதனுடைய 9வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரைட்டா? 9th டேர்ம் இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஸோ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டு 9வது டேர்ம் கேட்குறாங்கன்னா nth டேர்ம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா a பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. ஸோ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வைக்க போறீங்க? அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அப்போ ஏ இந்த இடத்துல ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. இங்க பிளஸ் போட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? அதை மைனஸ் பண்ணோம்னா அண்டுங்கிற வார்த்தை சரியாயிருமா? ஒருத்தனுக்கு 1 ரூபா கொடுத்துருக்கேன், ஒருத்தன் 1 ரூபா வாங்கிட்டேன், சரியா பெருமா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறோம்? மைனஸ் 1 போட்டுக்கிட போறேன். என் மைனஸ் 1 இந்த இடத்துல இன்டு டி, அவ்வளவுதான். ஸோ அப்போ nth டேர்ம்னு கேட்டா அண்டு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டிங்கிறது nth டேர்ம். சரி, இப்போ இதுல நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா என்னதுன்னா முதல் நம்பர் இருக்குல்லையா, அதான் ஏ. ஸோ ஏங்கிறது 1. என்னன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம் கேட்டிருக்கான் அப்படிங்கிறதான். இந்த கணக்குல எத்தனை கேட்டிருக்கான்? 9வது டேர்ம் கேட்டிருக்கான். அப்ப இந்த எண் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 9 அப்படின்னு போட்டுக்கணும். 9 மைனஸ் 1 போட்டாச்சா? ஸோ டி அப்படிங்கிறதா இங்க மேஜரா நிறைய பேர் தப்பு போடுவாங்க. டினா என்னன்னா டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. எதுக்கும் டிஃபரன்ஸ்? இந்த இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு ஞாபகம். ஸோ அதாவது கூட்டு தொடரை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அங்க ஆறுன்னு பார்ப்போம். ஆறுன்னு பார்க்கல நீங்க ரேஷியோ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அதை பார்க்கும்பொழுது பார்ப்போம். ஸோ இங்க டினா டிஃபரன்ஸ். அப்போ 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எத்தனை? 2 வருது. அப்போ இந்த இடத்துல நான் 2 தூக்கி போட்டுறணும் சரியா? ஸோ இப்போ 1 பிளஸ் 9 மைனஸ் 1 வந்து என்ன? 8 வரும். 8 இன்டு 2 ஸோ 16 17 சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி போனுச்சு அப்படின்னா நமக்கு 9வது டேர்மா எத்தனை இருக்கும்னா 17 இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது டைப் ப்ராப்ளம். இதே டைப் ப்ராப்ளத்தை எப்படி கேட்பாங்க அப்படின்னா 2வது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை அழிச்சிடலாமா? சரி, இதே ப்ராப்ளத்தை வச்சு போடுவோம். சரி வாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு சீரியஸ் கொடுக்காங்க. 1 3 5 7 அப்படியே போட்டு 17 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த சேம் எக்ஸாம்பிள் வச்சு நான் ஏன் சொல்லுதேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாம்ல அந்த 3 ஃபார்முலாவையும் உங்களுக்கு இன்புட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கொடுக்குறேன் சரியா? சரி வாங்க.
ஓகே. இப்போ nth டேர்ம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட்டா? போட்டு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் குடுத்துட்டு 17 அந்த கடைசி நம்பரா இருக்கு எனக்கு. அப்போ இதுக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L மைனஸ் A பை D பிளஸ் 1. ரைட்டா? L மைனஸ் A பை D பிளஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? லேடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ பொதுவா லேடிஸ் தான் என்ன செய்வாங்க இந்த மாதிரி சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா லேடிஸ் தான் கரெக்டாக எண்ணுவாங்க. நம்ம ஜென்ஸ் ஒன்று விட்டுருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ லேடி அப்போ LAD வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ L மைனஸ் A பை D. Lன்னா என்னது? லாஸ்டா இருக்குல்ல, அதான் L. ஸோ அப்போ அந்த இடத்துல 17 போட்டுக்கிட்டேன். ஏன்னா சொல்லியாச்சு, முதல்ல உள்ளது அப்படின்னு போட்டாச்சு. அப்போ 1 டிவைடட் பை டினா என்னது? டிஃபரன்ஸ். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 பிளஸ் 1. அப்போ அங்க 17 மைனஸ் 1 16 டிவைடட் பை 2 பிளஸ் 1 16 அடிச்சோம்னா 8 வரும். 8 பிளஸ் 1 9. ஸோ நமக்கு இந்த கணக்குல என்ன காட்டும்? 9th டேர்ம் என்ன அப்படின்னு காட்டுமா? ஸோ அப்போ 17 கடைசியா கொண்டு அதே சீரீஸ்ல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டா 9. சரியா? இது முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இப்போ இதே கணக்கு வேண்டாம், ஒரு வேற கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 1 3 5 7 சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். சரியா? ஸோ இப்போ இதனுடைய கூட்டுத்தொடர் என்ன? இது சிம்பிள், நீங்க கூட்டி போட்டுருவீங்க 16ன்னு. பட் இந்த சின்ன டேர்ம் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பெரிய மலையை வந்து தூக்க போறோம். ஒரு சின்ன நெம்புகோலை வச்சு தானே பெரிய இது தூக்குதோம். அது மாதிரி இது ஒரு நெம்புகோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 3 1 இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொடர் வரிசையினுடைய கூட்டுத்தொடர் என்ன? கூட்டுத்தொகை மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? A பிளஸ் n மைனஸ் 1 என்று D போட்டோமா? ஸோ இப்போ என்ன செய்யறாங்க? எனக்கு இதை கூட்டி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுல இருந்து கண்டிப்பா கூட்டி சொல்லணும். அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சிருங்க? ஒரு 2 கொடுத்துருங்க. மேல 2 போட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும்? கீழே ஒரு 2 டிவைட் பண்ணணும். அப்போ கீழே ஒரு 2 போட்டுக்கோங்க. ஸோ கூட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன செய்யல? இந்த 2 கொடுத்துட்டு இங்க 2 பிடிங்கிட்டேன். அப்போ என்ன செய்யணும்? ஒரு எண்ணை கூட சேர்க்க அப்படின்னு நினைச்சோம். இந்த இடத்துல ஒரு எண்ணை மட்டும் போடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா என்னது? nth டேர்ம் ஃபார்முலால என்ன செய்ய போறோம்? இங்க 2 போட போறோம். இங்க 2 போட்டு இங்க 2 டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 2 ஈக்குவல் ஆகி போச்சு. ஆனா நமக்கு என்ன சொல்லு? ஏதாட்டும் ஒன்று கூட்டி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட ஒரு எண்ணை கொடுத்துட்டோம். அப்போ எண்ணை மட்டும் இங்க போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் முடியுது. சரி, இப்போ இந்த எண்ணுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியும். மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஸோ 4 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டாச்சு. 2 ஏன்னா என்னது? 1ன்னு தெரியும். அப்போ 2 இன்று 1. ஸோ பிளஸ் என்னன்னா என்ன? 4. 4 மைனஸ் 1. ஸோ இன்று டினா என்னது? டிஃபரன்ஸ். இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. ஸோ டிஃபரன்ஸுங்கிற நீங்க என்ன கேட்கலாம்? சார் இதுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் எடுக்கணுமா? நீங்க எதுக்குன்னா டிஃபரன்ஸ் எடுங்க, சேமா தான் வரும். ஸோ 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எடுங்க 7. ஆனா உடனே நினைஞ்ச கூடாது 7க்கும் 3க்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிபுத்திசாலித்தனமா யோசிக்க கூடாது. ஸோ சக்சஸிவ், அதாவது அடுத்தடுத்து நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இடைப்பட்ட வேறுபாடு தான் கூட்டுத்தொடர் வரிசைக்கு ரொம்ப முக்கியம். அப்ப 2 அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணுங்க. 2 வந்துருச்சா? 2 இன்று 2 பிளஸ் 3 இன்று 2. ஸோ 2 இன்று 2 பிளஸ் 6. ஸோ 2 இன்று 8 இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ நம்ம இங்க சிம்பிளா சால்வ் பண்ணி சொல்லிடலாம். பட் இதே மாதிரி ஒரு கணக்கு அப் டு போட்டு உங்களுக்கு ஒரு 300 310 கிட்டத்துல கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியாது? சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சிம்பிளா நீங்க இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதே கணக்குல நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டான், லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டான். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டான், லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டான். நான் இந்த ஃபார்முலால தான் போடணுமா அப்படின்னா அந்த ஃபார்முலா போட வேண்டாம். இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ L பிளஸ் A பை 2 இன்று n அப்படின்னு நீங்க போட்டு செய்யலாம். சரி, இப்போ இந்த கணக்கை இந்த 310ன்னு போடாம 7 வச்சு போட்டு பார்ப்போம். ஸோ L பிளஸ் A, Lனா என்னது? 7. ரைட்டா? 7 ஏனா 1 டிவைடட் பை 2 இன்று n எத்தனை இருக்கு? எனக்கு 1 2 3 4 நம்பர் இருக்கு. ஸோ 4 போட்டுக்கிட்டேன். ஸோ 7 பிளஸ் 1 8. 8 டிவைட் பை 2 4 இன்று 4 போட்டீங்கன்னா 16. ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதான். ஸோ அப்போ மொத்தம் இருக்கிறதே ஒரு 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலா வச்சு உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? சம் சால்வ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ
ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்து நீங்க ஒரு கணக்கு கூட நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு போடக்கூடாது. ஸோ இப்போ இந்த 4 ஃபார்முலா நான் தொகுத்து உங்களுக்கு இப்போ வரையறைஞ்சு கொடுக்குறேன். ஸோ nth டேம்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? அண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன்டி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆன்டி தான் கரெக்டா எத்தனாவது டேம்னு கண்டுபிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ a பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி, ரைட்டா? இது nth டேம். உங்களுக்கு ஷார்ட்கட்டு அண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆன்டி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் nth டேம், சம்மேஷன் ஆஃப் n டேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? கூட்டி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு 2 போட்டுக்கிடுது. 2a பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல 2 போட்டதுனால கீழே ஒரு 2. ஸோ கூட்டி சொன்னதுனால நாங்கள் என்ன போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இது வந்து முதல். சப்போஸ் இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் கொடுக்கல. இப்போ ஒரு கணக்கு கேட்பாங்க உங்களுக்கு. என்ன கேட்பாங்கன்னா, ஸோ 1 3 5 அப்படியே போட்டு இதில் வந்து 10வது டேம் வரைக்கும் உள்ள கூட்டுத்தொகை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 10வது டேம் முதல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 10வது டேம் என்னன்னு என்ன செய்வோம்? இந்த ஃபார்முலா நம்ம போடுவோம். அப்போ ஏ எனக்கு என்னது? A1 பிளஸ் என் வந்து 10. 10 மைனஸ் 1 9 வந்துருமா? ஸோ டிஃபரன்ஸ் என்னது? எனக்கு 2 வருது. அப்போ 9 into 8 10 19 வந்துடும். ஸோ அப்போ 10வது டேம் என்னன்னா எனக்கு 19 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ 10வது டேம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நான் என்ன செய்யணும்? எனக்கு சம்மேஷன் காட்டிருக்காங்க. அப்போ சம்மேஷன் காட்டாங்கன்னா டேரக்டா நம்ம லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ எல் பிளஸ் ஏ டிவைடட் பை 2 இன்று என். ஸோ எல் என்னது? எனக்கு 19. என் என்னது? எனக்கு 1. ஸோ ஏ வந்து 1 டிவைடட் பை 2 இன்று நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை? 10. சரியா? ஸோ அப்போ 20,000. 20 டிவைடட் பை 2 இன்று 10. அப்போ 10 இன்று 10 100. ஸோ இதில் போட்டாலும் எனக்கு இதான் வருது. ஸோ இதே ஃபார்முலா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலால போட்டு செய்ய போறேன். ஸோ என் எத்தனை? எனக்கு 10 டிவைடட் பை 2. 2ஏனா 2 இன்று 1 போட்டுக்கலாமா? ஸோ பிளஸ் n மைனஸ் 1 இன்டு 2. என்ன என்னது? 10 மைனஸ் 1 இன்று டி வந்து எத்தனை? எனக்கு 2 இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் போட்டோம்னா 5 வருதுங்க. ஸோ 5 இன்று 2 பிளஸ் 9 இன்று 2, ரைட்டா? ஸோ 5 இன்று 2 பிளஸ் 18. ஸோ 18 பிளஸ் 2 20. 20 இன்று 5 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ பாருங்க, ரெண்டு இதுலையுமே எனக்கு என்னது? சேம் ஆன்சர் தான் வருது. அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவும் போடலாம், இந்த ஃபார்முலாவும் போடலாம், தப்பு இல்லை. சரியா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? லேடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படின்னா அப்போ எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1. ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.